கடைகளெல்லாம் ரொம்ப விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஓகே கேக், அப்படி இல்லைன்னா ரோல் கேக், இதை எப்படி வீட்டிலேயே சுலபமாக செய்யலான்னு தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு நான் ஜஸ்ட் ஒரே ஒரு எக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ எந்த ஒரு பீட்டர், ஹேண்ட் விஸ்க், ஓவன் இது எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரே ஒரு எக், ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி தான் இந்த கேக்கை வந்து நான் ஃபுல்லாகவே செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் குக்கிங் வீடியோஸ், பேக்கிங் வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு முட்டையை சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு லேசாக அடித்து பீட் பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட் போல் பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து நாங்கள் சுகர் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து 50 கிராம்ஸ் இருக்கும். இதையும் சேர்த்து அதே மாதிரி லேசாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சுகர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகும்ல, அந்த ஸ்டேஜில் இதில் நாங்கள் மெல்டட் பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பட்டரை டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணி சூடாடினதுக்கு அப்புறமா தான் நான் இதை மெயின் பவுலில் சேர்த்துக்கிறேன். சூட்டோடு சேர்க்காதீங்க. இதையும் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நாங்கள் வேட் ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ மைதா மாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதோடைய ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சளிச்சும் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி மாவை சளிச்சு தான் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மெயின் பவுலுக்குள்ளே சேர்த்து சேம் அதே ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 1 மினிட் கிட்ட பீட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கோதுமை மா பேட்டரோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரை பீட் பண்ணிவிட்டு இதில் வாசனைக்காக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து அரை மூடி அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் கேக்கை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு ஒரு அளவான ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். இந்த பேன் சூடானதுக்கு அப்புறமா நாங்கள் செஞ்சு வச்சிருக்கிற பேட்டரை ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் வைக்க வேணாம், கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கோங்க, ஏன்னா அது சீக்கிரமாக கருக பார்க்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு ஒருக்க ஓப்பன் பண்ணி பாருங்க, ஏன்னா கொஞ்சம் சூடு அதிகமாக இருந்தாலும் சீக்கிரமாக கருக பார்க்கும். ஸோ அடிக்கடி செக் பண்ணிக்கொள்றது நல்லது. இதுக்கிடையில் நாங்கள் இதுக்கான க்ரீம் ஐசிங்கை செஞ்சிடலாம். ஸோ அதுக்காக நான் வந்து சுகர் பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஐசிங் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகரை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் க்ரீமியாக வரும் வர கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் போட்டு அதே ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஐசிங் டெக்ஸ்சரில் க்ரீமியாக வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே பட்டர் போட்டிங்கன்னா ஐசிங் வந்து லிக்விட் ஃபார்முக்கு மாறிடும். ஸோ இந்த க்ரீமி டெக்ஸ்சர் வரும் வர கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் போட்டு பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த டெக்ஸ்சருக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 8 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போவே இது அழகாக வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து திருப்பி போட்டுக்கணும். இதை கண்டிப்பாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அந்த மிதமான சூட்லேயே அது லேசாக வந்து வெந்து வரும். 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான சூட்டில் இருக்கும். ஸோ இதை வந்து நாங்கள் இப்போ ரோல் பண்ண போகிறோம். ரோல் பண்ணுறதுக்கு பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போ பட்டர் பேப்பர் இல்லாதனால நான் இதை எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் பட்டர் பேப்பரை யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. நான் வந்து எதுவும் எழுதாத ஒரு நார்மலான ஒரு பேப்பரில் லேசாக பட்டரை தடவி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். கண்டிப்பா நீங்க பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேப்பர் யூஸ் பண்றது ஹெல்தியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணாம பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கொள்றது நல்லது. இப்போ நாங்க செஞ்ச அந்த கேக்கை இந்த பட்டர் பேப்பர் மேல வச்சு இதை வந்து ரோல் பண்ணிக்கலாம். கேக் வந்து சூடா இருக்கும் போதே இதை வந்து ரோல் பண்ணிக்கலாம். அப்பதான் இது அழகா ரோல் ஆகி வரும். இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு இதை ஃபோல்ட் பண்ணி இதை அப்படியே ஆற விட்டுடுங்க. நீங்க ஃப்ரிட்ஜில் கூட ஒரு 5 மினிட்ஸ் வச்செடுக்கலாம். நான் இதை 5 மினிட்ஸ் போல ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெளியே எடுத்து வச்சு கொஞ்சம் கூல் ஆறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்துடுறேன். பிகாஸ் இதில் ஐசிங் பண்ணணும்ல, அதுக்காக. ஸோ இப்போ இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே நாங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா ஐசிங், இதுக்கு நான் கொஞ்சமாக ரெட் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும்னு. நீங்கள் வந்து ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுவும் ஹெல்தி இல்லை. ஸோ இப்போ இதை நாங்கள் எடுத்த கேக்கில் இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபுல்லாக ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் திரும்பவும் பட்டர் பேப்பரில் ரோல் பண்ணி இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இது திரும்பவும் ரோல் பண்ணி ஃபோல்ட் பண்ணி இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ வந்து கேக் ஐசிங் எல்லாம் நல்லா செட் ஆகி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 15 to 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த கேக் வந்து அழகாக செட் ஆகி வந்திருக்கு. இப்போ நாங்கள் அந்த பட்டர் பேப்பரை எடுத்துட்டு இதை வந்து பீஸ் போட்டுடலாம். பீஸ் போடும்போது இதை கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணாதீங்க, அப்போ அந்த கடையில் எடுக்கிற ஃபீல் வராது. ஸோ இப்போ ஷேப்புக்காக கேக்கோட எட்ஜஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. அது வந்து ரோல் ஷேப்பில் இருக்காது. அதுக்கப்புறமா இந்த கேக்கை வந்து பீஸ் போட்டுடலாம். இந்த கேக்கை வந்து அழுத்தம் கொடுத்தா உடஞ்சிடும், அதனால் லேசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ஐசிங் ரோல் கேக்கை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சுலபமாக செஞ்சிட்டோம். இந்த கேக்கை ஜஸ்ட் ஒரே ஒரு எக் யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இதோட டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ இந்த கேக்குக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டியான பேக்கிங் வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ்க்காக நம்மளோட ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.